இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு வரமாட்டேன், வரக்கூடாது. அது பயன் தராது. என் ஓட்டு ஒரு ஓட்டுனால் அவருக்கு எது கிடைக்கணும், பிஜேபிக்கு எது கிடைக்கணும். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்குது. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டியிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பு தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இதுவரைக்கும் இல்லை, அது வந்து இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து நான் தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு வரமாட்டேன், வரக்கூடாது. அது பயன் தராது. அது பயன் தராது. எப்போவுமே தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளை ஆள விட மாட்டான். பெருந்தலைவரையே விடலை. கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஐயா மூப்பனாருக்கு, அதை நம்ம ஆளுகளே விடலை. சரி, இப்படி பாருங்களேன், மன்மோகன் சிங்கு என்ன சிதம்பரம் தகுதியில் குறைவானவர், அவரும் பொருளாதார மேதைன்ற, இவரும் பொருளாதார மேதை. இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார். எங்கால் அவருக்கு பேசவே வராது. 10 ஆண்டுகள் 2 முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல, ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க? உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க, இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் ஆபத்து வரக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க. ஆனால் எங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கலையே. சரி, ஒரு 5 ஆண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு, ஒரு 5 ஆண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல? அந்த வாய்ப்பும் இல்லை. அதனால அது பெருந்தலைவரே சொன்னதுதான். எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியில் நிறுத்திக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது. நின்னா போட மாட்டான், சொன்னால் போடுவான். அந்த நிலைமை தான் இருக்குது. அதனால இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விட மாட்டான். அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் ஹிந்தி அவனுக்கு. நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்திலிருந்து தான் தீர்மானிக்கணும். என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலைமை வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் கொடுக்கலாம், ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம். அதை விட்டுட்டு இப்போ மோடி பிரதமராவதை யார் தடுக்கிறது சொல்லுங்கள்? எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு. எங்கள் எதிரியே இல்லை, கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு ஆளாக ஓடிட்டு இருக்கா. அப்படி என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபி நுழைய விடாமல் அடிக்கலாம். எங்கள் பாட்டனார் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டபொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் 8 நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு. அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றான்னு நின்று சண்டை போடுவோமே ஒழிய சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது. அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரணை நினைஞ்சிக்கிட்டு என் ஓட்டு ஒரு ஓட்டுனால் அவருக்கு எது கிடைக்கணும், பிஜேபிக்கு எது கிடைக்கணும்? எனக்கு எதுக்கு காங்கிரஸ், எனக்கு எதுக்கு பிஜேபி? கச்சத்தீவில் ஒரு நிலைப்பாடு என்ன? மீட்பில் காவிரி நதிநீர், முல்லை பெரியாற்று, அணு உலை இருக்கணுமா மூடணுமா? அணுக்கழிவை எங்கே புதைக்கணும்? மீத்தேன் ஈத்தேன் ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் இருக்குது, கங்கை படுகையில் இருக்குல்ல, ஏன் அங்கே எடுக்கல இங்கே எடுக்கிற? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதுல்ல, அங்கேலாம் நீட்டுன்னு ஆய்ச்சி வேண்டியதானே, ஏன் தேனியில் வந்து எடுக்கிற? தேனி மலையும் கூட ஏன் மேற்கு தொடர்ச்சியை சொல்கிற? இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிற்பியா? எல்லா மத்திய அரசின் திட்டம் போனால் இந்தி சமஸ்கிருதத்திலே வருது, இங்கிலீஷ் கூட வர்றதில்லை பெயர்கள். அப்போ எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு, எதுக்காக நிற்ப? எனக்கு நிற்பியா? எதுக்கு நிற்ப? அதனால் அது வெற்றி பேச்சது. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கு, 10 ஆண்டுகள் ஐயா மோடி. இந்த நாடு, இதில் தமிழ்நாடை விடுங்க, மொத்தமாக இந்த நாடு ஒரு அரையங்களை வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன், நான் குடிமகன், நீங்கள் குடிமகன். உங்களுக்கென்று இந்த நாட்டில் இருக்கிற ஒன்று சொல்லுங்கள். போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இல்லை ஏர்போர்ட்டு, இல்லை துறைமுகம் எதாவது வச்சிருக்கீங்களா? எல்ஐசி இருந்தது, அதனே 60 விழுக்காடு பங்கு வித்துட்டீங்க. இராணுவமாக இருக்கா தம்பி? இராணுவத்துக்கு சீருடை தைச்சு கொடுக்குறது யார் தம்பி? இராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன் நடத்துகிறவன் யார் தம்பி? யாருன்னு சொல்லுங்கள். துப்பாக்கி ரஷ்யாவில், பீரங்கி இஸ்ரேலில், உலங்கூர்தி பிரான்ஸில், ரபேல் போர் விமானம் பிரான்ஸில். இந்த நாடுகள்கிட்டலாம் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டில் சண்டை போட்டு நீ காப்பாற்றுவேன்? எதுலேயுமே உனக்குன்னு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அது ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல். நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க?
இதெல்லாம் எத்தனை தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட், எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க? 28 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்கிறாங்கன்னா, வறுமையில் இருந்திருக்கான்ல இவ்வளோ காலம். 10 ஆண்டு கால ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யும்போது சொல்கிறீங்க இப்போ தான் நாங்கள் மீட்டிருக்கோம்னு. அவன்கிட்ட கேட்கணும். கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி, 80 லட்சம் ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு. 130 கோடி மக்களில் 80 லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் டெவலப்பிங்கிறீங்க. நாங்களும் காதிலேயே தினை ஊற்றுறீங்களாடா, வாயில் கொஞ்சம் ஊற்றுங்கிறோம். காதிலே தானே ஊற்றுறீங்க. தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, போயா இது எறும்பு நக்கிட்டு போகுது. காதில் நாக்கிலேயாவது ஊற்று, நாங்கள் கொஞ்சம் சப்பி சாப்பிட்றோம்னா அது ஊற்ற மாட்டான், காதிலேயே ஊற்றிட்டு போவோம். இப்போ அதே தான் நடக்குது. அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டு. அதை ஆதரிக்கிறவங்க, அந்த கட்சிக்கு கூட்டணி போகிறவங்க, ஆகா இப்படி ஒரு பட்ஜெட் இருக்குமாம்பாங்க. ஒரு கேள்வி கேளுங்க, இந்த ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரியால் வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரு ஆண்டு ஒன்று இருக்குது. இந்த ஆண்டு ஜிஎஸ்டியால் வந்த வருவாய் பெருக்கம் இவ்வளவு. அந்த நிதி பெருக்கம் எந்தெந்த வழியில் மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகுது, அதை பற்றும் அம்மாவை ஒரு தடவை படிச்சோம். இல்லை அப்புறம் அது பேசி என்ன இருக்குது? சார், இப்போ நீங்கள் சொன்னதுபடி கண்ணு கேட்ட தூரம் வரையும் எதிரியிலே தேரலன்னு சொல்கிறீங்க. அப்போ மோடி வர இது தேர்தலே வெற்றி பெறது வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி போட்டிய எங்கே இருக்குது? தெரிச்சு ஓடுறீங்கள தம்பி, சிதறகா மாதிரி ஓடுறீங்களே. அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒன்றா நிற்பாங்க, கேரளாவில் நிற்பாங்களா? மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க 2 பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. அது அவரே சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அம்மாவே சொல்கிறாங்க, மம்தாவே சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டிங்கன்னு. பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. பஞ்சாபில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியா தனியாக இருக்கா தம்பி? இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்போயும் உங்களுக்கு தெரியுதில்ல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் காங்கிரஸை விட்டு, அந்த கூட்டணியை விட்டு, இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவன காலையில் விலகிறார், சாயந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான். இது நமக்கு அதுக்கு பாவம்பு, இது பெரியவங்க விளையாட்டு மாதிரி. இது பெரியவங்க விளையாட்டு, ரசிக்கிற வேண்டியதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் இப்போ அரசியலுக்கு வராது, வந்தால் மாற்றங்கள் தாக்கம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்பான். அதனால ஒன்றும் இல்லை. ஸோ நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் 15 வருஷமாக இருக்கிறீங்க, அவர் புதுசாக வராரு, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது. அதுதான் அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அதை செய்கிறது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார் சொல்கிறீங்க. வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்.